அதிகாரத்தை கையில் இருந்தால் தான் நம்ம பல விஷயங்களை செய்ய முடியும். வெறும் நம்ம சமூக சேவையாக 4 பேருக்கு உதவுறோம், நம்ம சம்பாதிச்ச காசுல உதவுறோன்றது ஒரு பக்கம். பட் அதிகாரம் இருந்தால் தான் நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு சொல்லி அதிகாரத்தை நோக்கி என்னுடைய இலக்காக வச்சு, இன்னும் சொல்ல போனால் என் வாழ்க்கை பயணத்தில் நான் படித்தது 12th பயாலஜி குரூப். முடித்த உடனே 12th முடித்து செலக்ட் பண்ணது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து நான் வேலை பார்த்ததுக்குள்ள ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஆனால் இப்போ இருக்கிறது HRMC மினிஸ்டராக அரசியல் அது. அதனால் கல்வின்றது ஒரு அறிவு, ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம், அதில் நம்மளை திறம்பட நம்மளை கொண்டு போகிறோம் அப்படின்றது அது மட்டும்தான். இப்போ நம்முடைய ஒரு அறிவை கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் கல்வி. ஆனால் அந்த கல்வியை அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்மளுடைய சிந்தனை துவங்கும். அந்த சிந்தனை சமூக சிந்தனையாக மாறும் பொழுது நீங்கள் உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி ஓடுனா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்த ஆள் தான். ஒன்றும் பெரிய அரசியல் பின்புலமோ பணமோ பதவியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் மினிஸ்டராக இருக்கேன்னா என்னன்னே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கும் என்னுடைய அம்மா நான் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு. நான் அரசியலில் இருக்கேன், மினிஸ்டர் ஆகிட்டேன், எல்லாமே தெரியும். இன்றைக்கும் மாதம் அவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மினிஸ்டர் ஆகிட்டோமா, நீங்கள் வேலையை இருக்குங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என் சொந்த காலில் நான் கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் நிற்க முடியுமா நின்றுக்கிறேன். எனக்கு தேவைன்னா நான் நிற்பேன், அது வரைக்கும் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கும் என்னுடைய அப்பா 3000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இன்றைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மினிஸ்டர் ஆகிட்டோன்றதுக்காக யாருமே அவங்களுடைய வேலையை விட்டுட்டு என் கூட இருக்கணும், என்னால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கல. அப்போ இப்படிப்பட்ட குடும்ப சூழல்ல இருந்து தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். நீங்களும் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு டிகிரி வாங்கக்கூடிய வெற்றியாளர்கள் அத்தனை பேர் அப்படி தான் வந்திருக்கிறீங்க. கரெக்டு தானே? எஸ் சார். நானும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிகிரி ஹோல்டர் சார் என்னுடைய ஃபேமிலியில். சரி, என்னுடைய அம்மா அப்படி கஷ்டப்பட்டு ஒரு சமையல் வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. படித்தேன், டிகிரி வாங்கினேன். அதுக்குன்னு இந்த வெளியில் சொல்கிற மாதிரிலாம் நான் நல்லா படித்தேன், ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் அப்படின்னு ஆனால் அரியர் வச்சு தான் கிளியர் பண்ணேன். எனக்கு கணக்குலாம் வரவே வராது, அதெல்லாம் வச்சு தான் கிளியர் பண்ணோம். பட் கோல் வச்சுருந்தேன். எனக்கு இந்த சோஷியல் ஒர்க்கில் தான் போகணும் அப்படின்ற கோல் வச்சுருந்தேன். அந்த கோலை நோக்கி ஓடுனேன். கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய முயற்சிக்கு அந்த இடத்த கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் இந்து சமய அறநிலைத்துறையை என்னுடைய முதலமைச்சர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நேர்மையா நியாயமா நான் நினைச்சது நடந்திருக்கு. அதற்கான சேவைகள் செய்யணுன்ற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரியான வாய்ப்பு நிச்சயமாக உங்கள் அனைவரின் வாசலையும் கதவை தட்டி நிற்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு தேசத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் நிச்சயமாக நீங்கள் உழைக்கணும். உங்களுடைய சமூக சிந்தனை வளரணும். உங்களுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் உங்களை நினச்சி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து வரணும். அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.